கனவா பிரியாணி தான் செய்ய போகிறேன். கனவா பிரியாணி சேர்த்து கனவா வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரிங் ரிங்காக கட் பண்ணி அதை வேக வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டு அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு அது மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தண்ணியை தெளித்து கிளறி விட்டு அதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுட்டு அடுப்பில் குக்கரை வச்சு அதில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி அதையும் போட்டு வதக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 2 ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துட்டாக்கா அருமையான டேஸ்ட்டில் கனவா பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதோடு விட்டுறாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.